ட்ரெயின் வந்து 3 ஸ்டேஷனுக்கு போகுது. ஏலேருந்து பிக்கு ஸ்பீட் வந்து 120 km/h ஸ்பீட்ல போகுது. பிலேருந்து சிக்கு வந்து 100 km/hல போகுது. சிலேருந்து டிக்கு வந்து 140 km/hல போகுது. 3 ஸ்டேஷனுக்குமே போகிற டைம் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ டைம் வந்து நம்ம டி அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு 3 இதில் ஸ்பீட் கொடுத்துட்டாங்க. நம்மளை ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். டைம் வந்து ஒரு இது டீன்னு எடுத்தோம்னா 3 ஸ்டேஷன் இருக்கிறப்ப 3Tன்னு வரும். அப்போ 3Tங்கிறது டைம் கணக்கு. டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இங்கே எல்லாத்துலேயுமே ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. அப்போ டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்பீட் இன்ட்டு டைம் போட்டால் டிஸ்டன்ஸ் வந்துருமா? ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்டேஷனோட டைமும் டி அப்படிங்கிறது தான். அப்போ இந்த ஸ்டேஷன் ஏ டு பிக்கு போகிற ஸ்டேஷனோட டைம் டி, ஸ்பீடு வந்து 120. அப்போ 120Tங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஷனோடது. செகண்ட் ஸ்டேஷன் வந்து 100T, தேர்ட் ஸ்டேஷன் வந்து 140T. அப்போ இந்த ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமுங்கிறப்ப இந்த 3 டிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணுறோம். 120T + 100T + 1 நம்மளுக்கு டிவைடட் பை டைம். டைம் வந்து 3T. அப்போ இதை ஆட் பண்ணோம்னா 360T/3T. டிடி கேன்சல் ஆகிடும், 120 வந்துடும். அப்போ ஸ்பீடு வந்து ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 120 km/h.